நாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு இந்த ஏஐ பத்தின நாலேஜ் வந்து அந்த அளவு கிடையாது. பட் இது மூலியமா இவ்வளவு விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து எங்களுக்கு தெரியும். முன்னாடி நாங்க ஏதோ ஒரு கண்டென்ட் யோசிக்கணும்னா நான் இவங்ககிட்ட வந்து சொல்லி அவன் ஒரு 3-4 நாள் அது இதையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அது கரெக்டாக தப்பான்னு எங்களுக்கும் தெரியாது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து ஏஐ பத்தின இப்போ இந்த நிறைய ஏஐஸ் வந்துருச்சு. ChatGPT, DeepSeek இந்த மாதிரி நிறைய ஏஐஸ் வந்தாலும் நமக்கு எதாவது கண்டென்ட் கோஆர்டினேட்டரா ஏ வந்துருச்சு. அப்புறம் டாலி இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கு. அப்புறம் இப்போ சைனாவே வந்து இப்போ செகண்டா ஒரு ஏ கிரியேட் பண்ணியிருக்கான். டீப்சீக்கு நிகரா ஒரு ஏ கிரியேட் பண்ணியிருக்கான். மானோஸ் நினைக்கிறேன், மானோஸ் பேரு. அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இன்னும் ரீச் ஆகல நினைக்கிறேன்ல. லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஃபவுண்டர் வந்து பேசியிருந்தாரு. பேசுற மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியலையா இல்லை எனக்கு சாஃப்ட்வேர் அப்படி இருக்கான்னு தெரியல. எனக்கு நான் உள்ள போனேன், ஆக்சஸ் பண்ணணும் முடியல. ஏதோ செக்யூரிட்டி கோடு கேட்குது. செக்யூரிட்டி கோட்ல இருக்குது. எனக்கு செக்யூரிட்டி கோடு எனக்கு என்ன கொடுக்குன்னு தெரியல. நான் மெயில் ஐடி கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம் பார்த்தா மெயில் ஐடிக்கும் செக்யூரிட்டி கோட் வரல. அது நமக்கு தெரியல. ஆனால் என்ன எதனால வந்து ஒருவேளை டிஃபால்ட்டா அதுல பிரச்சனை இருக்கா, சாஃப்ட்வேர் பிரச்சனையா, ஒருவேளை செக்யூரிட்டி கோடும் மஸ்ட் போட்டிருக்கு. நம்ம அதனால நம்ம வந்து அது ஒன்றும் அதனாலதான் ரீச் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறது வரைக்கும் நம்ம மானஸ் ஏன்னு ஒன்று அது ஒன்றும் அதனாலதான் ரீச் ஆகாம இருக்கு. டீப்சீக் அளவுக்கு டீப்சீக் வந்து டக்குன்னு செகண்ட்ல, ஏன்னா வந்து எல்லாருமே டக்குன்னு ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆயிடுச்சு. டீப்சீக் ஓப்பன் ஆயிடுச்சு. டக்குன்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஈஸியா போயிடுச்சு. என்னன்னா ஒண்ணு என்னன்னா ஃபர்ஸ்ட் ChatGPT யூஸ் பண்ணாதவங்களுக்கு டீப்சீக் வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இதாயிருச்சு. டக்குன்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டீப்சீக் ChatGPTயோட டீப்சீக் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராவா திங்க் பண்ணுதோ எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஓப்பன் சோர்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் சொல்ல போனா மெயின் இது வந்துட்டு ChatGPT வந்து க்ளோஸ் சோர்ஸ். இது வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்குது. என்னன்னா ChatGPT க்ளோஸ்டு சோர்ஸை சொல்ல விட்டப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு நான் இதில் பார்த்தது. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா ஓப்பன் சோர்ஸை விட்டா நிறைய பிரச்சனை வரும், ஃபியூச்சருக்கு நிறைய பிரச்சனை வரும் அந்த ஓப்பன் சோர்ஸ்னால. அது ஓப்பன் சோர்ஸ்னால அது பல பேர் கைக்கு போய் அது வந்து தவறாக யூஸ் பண்ணலாம். மெயின் திங் வந்துட்டு டெரரிஸ்ட் கைக்கு போய்க்கூடாது. ஏன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆயிடும் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் மெயின் செக்யூரிட்டி, அதுதான் மெயின் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நாங்கள் ஓப்பன் சோர்ஸாவே விடலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து டீப்சீக் அப்படி பண்ணலை. ஓப்பன் சோர்ஸா விட்டாங்க. எல்லாரும் வந்து லேர்ன் பண்ணணும், எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் சோர்ஸ் வந்து ரொம்ப இப்போ மெயின் முக்கியமானது. இப்போ ஓப்பன் சோர்ஸ் வந்துட்டு எப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ எப்படி நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இப்போ சமைக்கிறேன்னா இப்போ எனக்கு சமைக்க தெரியாது, நான் பழகணும்னு நினைக்கிறேன், சமைக்க தெரிக்கிறேன். இப்போ வீட்டுல யாருமே இல்லை நினைக்கிறேன். வீட்டுல நான் யார்கிட்ட பக்கத்துல போய் கேட்டு முடியுமா எனக்கு சமைச்சு கொடுங்க, எனக்கு வந்துருது எல்லாமே. இப்போ யூடியூப்ல பார்த்தா தெரியும். அந்த மாதிரிதான் அது. எனக்கு ஒரு கோடிங் டைப் பண்றேன், அந்த கோடிங் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ எரர் காமிக்குதோ இல்லை வந்துட்டு எனக்கு இப்போ இந்த இதுக்கு அவுட்புட் எனக்கு இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இந்த மாதிரி அவுட்புட் எனக்கு வரணும்னா இப்போ நம்ம போயிட்டு அந்த ஓப்பன் சோர்ஸ் போய் எடுத்துக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ அது யூஸ் பண்ணிட்டு நமக்கு பெஸ்ட் தானே அது. ஏன்னா மேலும் வந்து இது வந்துட்டு ஃபியூச்சருக்கு வந்து இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது நம்ம ஒன்று போடுறோம், நம்மளே கூட தெரிஞ்ச இன்னொரு அப்கிரேட் ஒன்று பண்றான். அதுக்கு மேல ஒரு அப்கிரேட் வந்து நடந்துட்டே இருக்கு. என்ன சொல்ற, இது மூலியமா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் சோர்ஸ் அதான் காப்பி பேஸ்ட் கிடையாது. ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறதா, எல்லாத்தோட நாலேஜ் சேர்ந்து பில்ட் பண்றாங்க. அது ஒரு டைம் முன்ன காப்பி பேஸ்ட், அது காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டா அது காப்பி பேஸ்ட் கிடையாது. அத எடுத்து ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணி டக்குனு அந்த இடத்துல லேர்ன் ஆகும். நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு டக்குனு மைண்ட்ல அதான் வரும், இந்த அவுட்புட் வரணும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாயிண்ட் அவனுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா இன்னும் நமக்கே தெரியாம நிறைய ஓப்பன் சோர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். சில பார்த்தா மொசிலா, அதுக்கப்புறம் லினக்ஸ், அதுக்கப்புறம் லிபர் ஆஃபீஸ், அப்புறம் VLC தான் வந்து எனக்கு நீ சொன்னதுதான் வந்து எனக்கே தெரிஞ்சதுக்கு முன்னாடி 1996 வந்து பார்த்தோன்னா காலேஜ் பசங்கள்லாம் சேர்ந்து அந்த VLC வந்து. பட் ஆனால் அவனுங்க அப்பவே வந்து பார்த்தியா அதை வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும், இது யாருக்கும் விற்கக்கூடாது, எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஓப்பன் சோர்ஸாக போய் சேரணும்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அவங்க மார்க்கெட்டில் VLC நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. VLC சாஃப்ட்வேர் செம்ம சாஃப்ட்வேர். சொல்லப்போனால் கவுண்டர் நல்ல ஒரு என்ன எப்படின்னு தெரியல, ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அப்பவே. அந்த சமயத்தில் வந்து
அது காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் சேர்ந்து ரெடி பண்ணி கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். அதை வந்து ஃப்ரீயா ஓப்பன் சோர்ஸ் விட்டு இப்போ வரைக்குமே வந்து ப்ரொமோஷன் ஆட் அந்த இதுல எதுவுமே கிடையாது. ப்ரொமோஷன் ஆட் எதுவுமே ஆடு கிடையாது. நீட்டா இது இப்போ நம்மளே ஏதோ பெரிய எம்பி டவுன்லோட் பண்ணி ஏதோ படம் பார்த்தாலும் எம்எக்ஸ் பிளேயர்லாம் நம்மளே பார்த்தீங்களே எவ்வளோ நிமிஷத்துக்கு ஆடு போட்டு இப்போ ஆடு எக்கச்சக்கமா இருக்கு. அதுவும் இல்லாம கண்டென்ட் சொல்லி போட்டு நிறைய கண்டென்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது பாக்குற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து கொஞ்சம் எம்எஸ்பி தப்பு சொல்ல, அவங்க வந்து தப்பு சொல்ல, பட் ஆனா மார்க்கெட்டுக்கு வந்து அவங்களும் வர பாக்குறாங்க மார்க்கெட்ல. ஆனா பட் விஎல்சி வந்து இப்போ அந்த மூவி பாக்குறதுக்கு இதுனா அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 1 months நினைக்கிறேன், விஎல்சி ஃபவுண்டர் சொல்லியிருந்தாரு ஆட்டோமேட்டிக் ஏஐ ஜென்ரேட் பண்ற மாதிரி டிரான்ஸ்லேட் சப்டைட்டில் கொடுக்குறாங்க. சப்டைட்டில் பண்ற மாதிரி வர மாதிரி இருக்காமா. லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன் சொல்லியிருந்தாங்க. இப்போ எந்த லாங்குவேஜை பார்த்தாலும் சரி ஏஐ வந்துட்டு நம்ம சப்டைட்டில் நம்ம போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் சப்டைட்டில் கிடைக்காது, இன்னும் வந்துட்டு சிங்க்ரனைஸ் ஆகாது. நம்ம அப்போ சிங்க்ரனைஸ் பண்ணிட்டே இருக்கணும். 1.5x பார்த்தா அது ஒரு பக்கம் ஒரு பாட்டை ஓடிட்டு இருக்கும். திரும்பி நம்ம போயிட்டு மாத்தணும். அது ரொம்ப பிரச்சனையில இருக்கும். அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எந்த லாங்குவேஜ் உண்மையா தாய் மூவிஸ்ல பாக்கணும், இப்போ இந்தோனேஷியன் மூவிஸ்ல பாக்கணும், சப்டைட்டில் கிடைக்காது. அதுக்குள்ள என்னன்னா இப்போ ஏஏவே சப்டைட் கிரியேட் பண்ற மாதிரி அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அதுக்கு எந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும் இல்ல எந்த லாங்குவேஜ்னும் தமிழ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது ஒரு ஓப்பன் சோர்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக தான் நம்ம வந்து பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நல்ல ஒரு இதுதான். ஏஐ நல்ல பூம் ஆகிட்டு இருக்கு சமயத்தில் ஓப்பன் சோர்ஸ் முக்கியம். ஓப்பன் சோர்ஸ் முக்கியம் தான் கண்டிப்பாக. ஏன்னா இதை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணால் நம்ம நல்லா க்ரோ ஆகலாம். எனக்கு கரெக்ட். இப்போ சொல்ல மாதிரி கரெக்டான வழியில் யூஸ் பண்ணால் க்ரோ ஆகலாம். அதே மாதிரி இப்போ என்னன்னா இன்னைக்கு ரீசெண்ட் இப்போ ஒன்றுமே இல்லை, கில்பி அந்த எடிட்டி எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ தெரிஞ்சிருக்கோம் எடிட்டி எல்லாமே. அது இப்போ என்னன்னா எல்லாருமே அந்த எடிட் வந்து டப்புன்னு ஏஐல போட்டு பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக வேர்ல்டே அதான் ஃபேமஸ் இருக்கு, கில்பி எடிட் தான் ஃபேமஸ் இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா அந்த எடிட்டுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஓனரை வந்து இப்போ அந்த ஆர்டிஸ்ட் வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த அவர் தான் வந்து ஆர்ட் பண்ணுது. பேர் வந்துட்டு கூட ஜாப்பனீஸ். மியாசாகி. ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல எனக்கு. ஜாப்பனீஸ் அனிமேட்டர் மியாசாகி. ஜாப்பனீஸ் அனிமேட்டர், ஃபிலிம் மேக்கர் அவரு. இப்போ அவர் வந்து என்னன்னா அவரு 2015 சம்திங்லேயே வந்து சொல்லியிருக்காரு, அதாவது என்னோட இதை வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி பண்ணா கூட அது வந்து எனக்கு ஒரு சங்கடம், அவர் ஒரு வருத்தம் மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ அவரோட அது வந்து ஸ்டீல் பண்ற மாதிரி எனக்கு அந்த ஸ்டீல் பண்ணி எடுக்கிற மாதிரி எனக்கு அந்த அவரோட ஆட்டை வந்து நீ வந்து என்ன அவர் அந்த ஒரு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்னா 0.25 செகண்ட் வீடியோ. அது அந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு 1 year எடுத்தாலும் அவரு 1 year ஆச்சு அந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்காக. அவரு அந்த அளவுக்கு வந்து 1 year கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணாலு இப்ப டக்குன்னு எடுக்கும்போது என்னங்கன்னா அவருக்கு வந்து அந்த மரியாதை இல்லாம இருக்கா. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினாலும் நம்ம தெரியல, பர்மிஷன் வாங்கி அது பண்ணாங்களா இந்த பர்மிஷன் வாங்காம சும்மா சாட்ஜிபிட்டி பண்ணிடுச்சா என்னன்னு தெரியலண்ணா. ஆனா அவருக்கு வந்து இது வந்து ஒரு இது மாதிரிதான் ஒரு பிரைஸ் கொடுக்க பண்ணாட்டே கூட பரவாயில்ல. ஆனா என்னன்னா ஆனா இது தப்பு. ஆனா ஏஐல வந்துட்டு வளர்ச்சி இருக்கணும். ஆனா ஒருத்தர் நம்ம வந்து 3D நம்ம பர்மிஷன் இல்லாம எதையும் எடுத்து ஒன்றும் அது பண்ணக்கூடாது. ஆர்டிஸ்டை வந்து பாதிக்கப்படக்கூடாது. எப்போ வந்து மெயின் வந்து ஏஐ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனா ஏஐ வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஆனா வந்து இது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட உழைப்பை கெடுத்துடக்கூடாது. ரொம்ப அது நாளைக்கு ஃபியூச்சர்ல அது வேஸ்ட். அதுவே நமக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. ஆமா ஆல்ரெடி ஏஐ வந்தனால இந்த பிபிஓ கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தானா இந்த ஆட்டோமேஷன்லாம் பண்ணி ஏஐ வச்சு சிலது முடிச்சிடுறானுங்க. ஆமா அது ஒண்ணு இருக்குது. ஏஐல இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஃபியூச்சர்ல நமக்கு வேலை இருக்குமா? ஏன்னா இப்பவே பார்த்தீங்கல்ல இது போட்டாலும் டக்குன்னு கிடைச்சிருது. எல்லாமே மேன் பவர் எல்லாமே சிலதெல்லாம் எடுத்துடுறானுங்க. இப்போ இப்போ ஒரு 4 பேர் சேர்த்து எடுத்த வேலையில வந்துட்டு இப்போ அந்த ஒருத்தரே வந்து பண்ணி ஏஐ அது ஒருத்தரே வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ண மட்டும் தெரிஞ்ச போதும். என்னன்னா ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச போதும். ஆனா என்னன்னா இன்னும் இப்போ ஃபியூச்சர் வந்து வேலை போகும்னா
அந்த அளவுக்கு போகாது. அந்த அளவுக்கு போகாது. போகாது. ஏன் என்னன்னா இப்போ கால்குலேட்டர் வந்துச்சு, நிறைய விஷயம் வந்துச்சு கால்குலேட்டர் மாதிரிலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம வேலை போயிருச்சா, அக்கௌண்ட்டுக்கு வேலை போயிருச்சா, அந்த மாதிரி தான் கால்குலேட்டர் தான் பெரிய ஃபர்ஸ்ட். கண்டிப்பா இருந்தாகணும் அந்த இடத்துல, மேன் பவர் கண்டிப்பா இருந்தாகணும். எத்தனை ஏஐ வந்தாலும் ரோபோட்டிக் வந்தாலுமே மேன் பவர் கண்டிப்பா. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு ஹியூமன் பவர் இல்லைன்னா அதனால ஏஐனாலே ஒன்றும் பண்ண முடியாது. வேர்ல்டுல அத்தனை மக்கள் இருக்காங்க, அதுதான் பாப்புலேஷன் அதிகம் வேர்ல்டு பாப்புலேஷன். கரெக்ட். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னும் டைம் ஆனாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறத தவிர நம்ம ஏஐக்கு நம்ம வந்து குற்றம் சொல்லி ஏஐ இப்போ ஏஐ வளர்க்கணும். அந்த ஏஐ நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாலே இப்போ பைக் வந்து அப்புறம் மாட்டு வண்டியில போயிட்டே இருக்கணும், பைக்ல போக மாட்டேன், பைக் உரசிட்டு இருந்தா வேலை நடந்திருக்காது. அது சில பேர் நெகட்டிவா சொல்லி ஏஐ வந்துருச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை, மாட்டு வண்டிக்காரருக்கு வேலை எல்லாம் போயிருச்சு அப்படி சொல்லிட்டு நினைச்சிருந்தா மாட்டு வண்டிக்காரன் டிராக்டர் வாங்கி ஓட்டிட்டு இருப்பான். ஆமா, அவன் வந்து ஓட்டிட்டு அவன் அதுக்கு இந்த மாதிரி லைஃப் அடாப்ட் பண்ணி அவன் ஜாலியா தான் இருந்துட்டு இருக்கான். அவன் சைக்கிள் அப்படியே மாத்திக்க வேண்டியது சைக்கிள் அப்படியே. அது மேக்ஸிமம் யாரு எந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னா ஒண்ணுமே பண்ணாம வீட்லயே இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஏஐ வந்தா இந்த உலகமே அழிஞ்சு போகுது. இன்னொன்று பெஸ்ட் திங் என்னன்னா, இப்போ ஏஐ வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ சில விஷயம் நம்ம வந்து நிறைய விஷயம் என்னன்னா சாட்ஜிபிடி மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ கூகுளில் போய் தேடினாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் தான் சொல்ல முடியாது. எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்கிற சொல்றது வந்து கொட்டி கொடுக்குது எனக்கு. நான் யார் நம்பர்னு எனக்கு தெரிய மாட்டேது. சாட்ஜிபிடி நம்பர்னா அப்படி சொல்றேன். என்னன்னா சோர்ஸபிளா இருக்கு எனக்கு சொல்றது வந்து ஒரு சோர்ஸ் இருக்கு, கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 80% 70% கரெக்டா கொடுத்துருது. நம்ம நினைக்கிறது வந்துருது, நமக்கே தெரியுது. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு ஐடியா இருக்கிறனால தான் அதை சர்ச் பண்ணி பாக்குறோம். ஓகே கரெக்ட் தாங்கிற ஒரு ஃபீலை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்றானுங்க இந்த சாட்ஜிபிடி, டீப்சீக். ஜஸ்ட் ஒன்று எனக்கு ஒரு எக்ஸல் ஃபார்முலா வந்து எனக்கு நான் போடுறேன், ஒரு எக்ஸல் போடுறேன், அந்த ஃபார்முலா பற்றி எனக்கு தெரிஞ்சு போடுறேன். மல்டிபிள் சீட் இருந்து போடணும் எனக்கு, அது வந்து குழம்பு எனக்கு யோசிக்க ரொம்ப டைம் எடுத்துக்கு எனக்கு. அதை தூக்கி நான் கொண்டு போய் போடுறேன், எக்ஸல்கிட்ட கேட்குறேன், சாட்ஜிபிடி கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி எனக்கு போட்டு கொடு, எனக்கு இந்த ஃபார்முலா எனக்கு எந்த ஃபார்முலா போட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு அந்த ஃபார்முலா கொடுக்குது. அந்த ஃபார்முலா வச்சு நான் என்ன பண்ணேன்னா அதை வச்சு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் போட மாட்டேன். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அது எதுக்காக அந்த ஃபார்முலா எப்படி என்ன யூஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம, அது இருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபார்முலா சூட்டபிளா இருந்துச்சுன்னா அதை நான் தேடி போடும்போது எனக்கு அது ஒரு லேர்னிங் தான் இருக்குது. எனக்கு ஒரு அந்த ஃபார்முலா லேர்ன் பண்ணும்போது எனக்கு அடுத்த ஒரு அப்படியே லேர்ன் பண்ணிட்டு வந்து தெரியும். நம்ம இப்போ நான் நார்மலா விட்டு கேட்க முடியாது, இப்போ கூகுள்கிட்ட அது கிட்டத்தட்ட நிறைய காட்டும், அது எது கரெக்ட்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. எனக்கு ஒருத்தர் சொல்றதுக்கு மாதிரி எனக்கு ஒரு ஆள் இருக்கு, என்னன்னா அது எனக்கு சாட்ஜிபிடி கரெக்டா இருக்கு. கரெக்ட் தான். பட் ஓப்பன் சோர்ஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் சோர்ஸ் இந்த ஏஐ மூலியமா கத்துக்கிற எல்லாம் நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா. ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணலன்னா அப்புறம் நமக்கு தான் சிரமம். கண்டிப்பா நம்ம ஏஐ இதெல்லாம் கத்துக்கணும். நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்றது முக்கியம், ரொம்ப லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சிடலாம். ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.